வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூரிலிருந்து திருவாரூருக்கு செல்லும் வழியில் சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் அம்மாப்பேட்டை என்ற ஊருக்கு முன்பாக வலதுபுறத்தில் தர்மவள்ளி சமேத ஸ்ரீ கரவந்தீஸ்வரர் சிவன் கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலானது கடந்த நூற்றாண்டிற்கு முன்பு வரைக்கும் 4 பக்கமும் நீர் சூழ ஒரு தீவை போலத்தான் இந்த சிவாலயம் அமைந்திருக்கு. இந்த கோவிலை சுற்றிலும் 4 புறமும் சூழ்ந்துள்ள ஏரிக்கு திரிபுவன மாதேவி பேரேரியாக மிகப்பெரிய தீர்த்த குளமாக அமைப்பட்டிருக்கு. இந்த தீர்த்த குளமானது வேத தீர்த்தமாகும். இந்த வேத தீர்த்தத்துக்கு மத்தியில் தான் இந்த சிவாலயமானது அமைப்பட்டிருக்கு. இப்படி 4 பக்கமும் நீர் சூழ வேத தீர்த்தத்துக்கு மத்தியில் இந்த சிவாலயம் அமையப்பட்டு இருக்கிறதுனால அக்காலத்தில் இங்குள்ள சிவனை வழிபடுவதற்கு படகு ஏறி சவாரி செஞ்சு இங்குள்ள கரவந்தீஸ்வரர் சிவனை மக்கள் வழிபட்டிருக்காங்க. ஆதி காலத்தில் இந்த தீவுத்திடலில் கலாச்செடிகள் நிறைந்த வனமாக இருந்திருக்கு. இந்த கலாச்செடிகளுக்கு மத்தியில் சிவன் சுயம்புவாக தோன்றியதால் இங்கு உள்ள சிவன் திருக்கலாவுடையார், கலாவுடைய பெருமாள் என்ற திருநாமத்தோடு மக்கள் இங்குள்ள சிவனை வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கலா என்ற சொல்லுக்கு வடமொழி சொல்லானது கரவந்தம் என்று பொருளாகுது. அதனால வேதமானது இச்சோழ தேசத்தில் முதலில் குடிகொண்டு வேதத்தின் மையமாக இந்த ஆலயம் இருக்கிறதுனால இவருக்கு வடமொழி சொல்லான கரவந்தீஸ்வரர் என்ற திருநாமமானது அமைப்பெற்றது. இங்குள்ள தாயார் பேரு தர்மவள்ளி அம்மன். தர்மவள்ளி அம்மன் சமேத ஸ்ரீ கரவந்தேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இந்த சிவாலயமானது அமைப்பெற்றிருக்கு. இங்குள்ள தீர்த்தம் வேத தீர்த்தம், தல விருட்சம், திருக்கலா. இந்த கோவிலின் நுழைவாயிலானது 5 நிலை கொண்ட ராஜகோபுரமாக அமைப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு உள்ளே வரும் பொழுது பலிபீடத்துக்கு முன்பாக நந்தி தனி மண்டபத்தில் அமர்ந்திருக்காரு. இந்த கோவிலில் பலிபீடம் உயர்ந்தும் நந்தி தாழ்ந்தும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலின் நுழைவாயிலுக்கு உள்ளே வந்த பின்பு இடப்புறமாக தெற்கு நோக்கிய தர்மவள்ளி தாயார் சன்னதியானது அமைப்பட்டிருக்கு. இங்குள்ள மூலவர் வேதத்தின் மையமாக இருக்கிறதுனால ஒரு மனிதன் வேதத்தை கற்கணும் அப்படின்னா தர்மவானாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய சக்தி நிலையானது தர்ம நிலைக்கு உட்பட்டு செயல்படும் பொழுது அவனிடத்தில் வேதமானது குடிகொள்கிறது. அந்த தன்மையின் விளக்கமாகத்தான் தென்முகமாக உள்ள தர்மவள்ளி தாயாரை வணங்கிவிட்டு தர்மத்தை நிலைநாட்டி வேதத்தின் அடையாளமாக இங்குள்ள சிவனை வணங்குறோம். இந்த ஆலயத்தில் வரிசையாக இங்கு சூரியன், நால்வர் சன்னதி, சேக்கிலார், திருமுறை கோவில், பைரவர் சன்னதி என வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு. 4 வேதங்களையும் உணர்த்தும் விதமாக வேதத்திற்கு தனி சன்னதியாக வேத புத்தகத்துடன் திருமுறை கோவில் சன்னதி அமைப்பிட்டிருப்பது இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பு. ஆத்ம நிலை மற்றும் மனோநிலை சீராக இருக்கும் பொழுதுதான் இறைத்தன்மையை நம்மளால் உணர முடியும். அப்படி இறைத்தன்மை உணர்ந்த பின்பு வேதத்தை கற்க முடியும். அந்த தன்மையின் விளக்கமாகத்தான் சூரிய சந்திர, நால்வர் மற்றும் சேக்கிலார் சன்னதி, வேதத்தின் திருமுறை கோவில் சன்னதியும் இறுதியாக பைரவர் சன்னதியானது அமைப்பட்டிருக்கு.
இங்குள்ள இறைவனை வணங்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக வேதத்தை உணர்ந்த நிலையில் நின்ற கோலத்தில் விநாயகரை நீங்கள் பார்க்கலாம். தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி சன்னதியானது அமைப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக கோஷ்டத்தில் கன்னி மூலையில் இக்கோவிலின் மூல விநாயகராக பிரதான விநாயகர் சன்னதியானது அமைப்பட்டிருக்கு. இந்த பிரதான விநாயகர் சன்னதிக்கு வலதுபுறமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரத்தை குறிக்கும் விதத்தில் நாகர் இருக்காரு. இந்த நாகருக்கு பக்கத்தில் அனுராதாவும், இந்த அனுராதாவுடன் வேதத்தை வெளிப்படுத்தும் தன்மையில் கிரமண சரஸ்வதி சன்னதியானது அமைப்பட்டிருக்கு. இங்கு மூலவருக்கு பின்புறத்தில் அண்ணாமலையார் இருக்காரு. அண்ணாமலையாருக்கு நேராக பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானுடைய சன்னதியானது அமைப்பட்டிருக்கு. இந்த முருகப்பெருமானின் சன்னதிக்கு இடதுபுறமாக ஸ்ரீ குறுநியரிசி விநாயகர், பிரம்மபுரீஸ்வரர், ஆனந்தபுரீஸ்வரர், காசி விஸ்வநாதர் சன்னதிகளானது அமைப்பட்டிருக்கு. அதே நெடும் தொடராக முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் வேதபுரீஸ்வரர், சதுர்வேதபுரீஸ்வரர், பூலோகநாதர், கஜலட்சுமி சன்னதிகளானது அமைப்பட்டிருக்கு. இங்கு சுவாமி சன்னதியின் வெளிப்புறத்தில் வடக்கு நோக்கிய பிரம்மாவை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கோவிலின் பிரதானமான தெய்வமாக துர்க்கையம்மன் சன்னதியானது அமைப்பட்டிருக்கு. இந்த கோவிலானது சதய நட்சத்திரத்துக்கு உரிய கோவிலாகும். இந்த கோவிலில் நவகிரக சன்னதியில் சூரியனை சுற்றிலும் அனைத்து கிரகங்களும் சூரியனை பார்த்தபடி அமைப்பட்டிருக்கும். மற்ற ஸ்தலங்களில் நவகிரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களுக்கென்று ஒவ்வொரு திசை என்பதற்கும் அந்த திசையை நோக்கி அமைப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஆத்மநிலை உணரும் விதத்தில் அனைத்து கிரகங்களும் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அளவிற்கு அனைத்து கிரகங்களும் சூரியனை நோக்கியவாறு இந்த நவகிரக சன்னதியானது அமைப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நவகிரக சன்னதியை வேறு எந்த ஸ்தலத்திலையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த கரவந்தீஸ்வரர் சிவாலயமானது அமைப்பட்டிருக்கு. இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய வேத தீர்த்தத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கப்படும் பொழுது 21 தலைமுறைக்கான கர்ம வினையானது நீங்க பெற்று முன்னோர்களின் ஆசையானது கிடைக்கப்பெறுது அப்படின்னு இங்குள்ள பட்டர் நமக்கு சொல்கிறாரு. இந்த கோவிலில் பங்குனி மாதத்தில் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சூரிய ஒளிக்கதிரானது இங்குள்ள மூலவர் மேல் விழுது. அந்த நாட்களில் இங்குள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகளானது நடத்தப்படுது. மாதந்தோறும் வரும் பிரதோஷ வழிபாடு, அஷ்டமி தினங்களில் இங்குள்ள பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகளும், ராகு காலத்தில் இங்குள்ள துர்க்கையம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளானது நடத்தப்படுது. இந்த கோயிலானது கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாகும். சதய நட்சத்திரத்துக்கு உரியவரான ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு வழிபட்டிருக்காரு. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு கோயிலில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கிறங்க. நன்றி, வணக்கம்.